இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு சளி இருமல் தொந்தரவு அடிக்கடி வருது. இது எதனால மேம்? ஏஜ் ரிலேட்டடா பார்க்கணும். ஏஜ் ரிலேட்டட் அப்படின்னு என்னன்னா, ஒரு வயசுல இருந்து 5 வயசு வரைக்கும் இருக்க குழந்தைங்களுக்கு இயர்லி ஒன்ஸ் வந்து அடிக்கடி சளி பிடிக்கிறது, ஃபீவர் வர்றது எல்லாமே ரொம்ப காமன் தான். இன்னொன்னு அது ரொம்ப நேச்சுரலான ஒரு ப்ராசஸ்மே கூட. ஏன்னா அந்த குழந்தை அதுக்கு எக்ஸ்போஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கான இம்யூனிட்டி வந்து நேச்சுரலாவே உடம்புல ரெடி ஆயிடும். ஆனா 5 வயசுக்கு பிறகும் மறுபடியும் வந்து அடிக்கடி ஃபீவர் இருக்கு, கோல்டு இருக்கு, அடிக்கடி ஏதாவது இன்ஃபெக்ட் ஆகிட்டே இருக்காங்க அப்படின்னா அதை நம்ம வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். ஏன்னா மேபி அவங்களுடைய 5 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கோல்டு இல்ல ஃபீவரோ வந்து சப்ரஸ் ஆயிருக்கு, இல்லைன்னா வந்து மேலோட்டமா மட்டும் ஏதாவது மெடிசின்ஸ் கொடுத்து சூப்பர்ஃபிஷியலா மட்டும் சரியா இருக்கு அப்படின்னா அது முன்னாடி வந்து எபிசோட் வந்து சரியா கிளியர் ஆகாத மிச்சமா கூட இருக்கலாம் இப்போ பிரசண்டா வந்துட்டு இருக்கிறது. ரெண்டாவது வந்து இம்யூனிட்டி. ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இம்யூனிட்டி ரொம்ப கம்மியா இருக்குங்கும் போது அது குழந்தைங்க ஈஸியா அஃபெக்ட் ஆகுறதுக்கு ஒரு ரீசன். அடுத்தது வந்து சீசன்ஸ். வின்டர் சீசன், சம்மர் அப்படி, ஆட்டம் சீசன் அப்படி இருக்கு. முன்னாடி எல்லாம் இந்த சீசன்லாம் சம்மர்ல வந்து கண்டிப்பா வெயில் அடிக்கும், வின்டர்ல கண்டிப்பா கோல்டா இருக்கும் அப்படின்னு போயிட்டு இருக்கு. பட் இப்போ சம்மர்லயும் நம்ம வந்து மழையை பாக்குறோம், வின்டர்லயும் நம்ம வந்து வெயில் பாக்குறோம். ஸோ சீசனல் வேரியேஷன்ஸ் இருக்கும் போதும் அதுக்கு அந்த குழந்தைங்களோட டெம்பரேச்சர், பாடி டெம்பரேச்சர் அடாப்ட் ஆகாத போதுமே அவங்க ஈஸியா வந்து அஃபெக்ட் ஆகிட்டே தான் இருக்காங்க. ஸோ இது எல்லாமே தான் ரிப்பீட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கும் ரிப்பீட்டடா சளி இருமல் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ். இன்னொன்னு முக்கியமா அந்த குழந்தைங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை. ஸோ அந்த வீட்டுல வந்து அதிகமா டஸ்ட் இருக்கு, டஸ்ட் அலர்ஜி இருக்கக்கூடிய இடத்துல தான் அவங்க இருக்காங்க, அவங்களோட வீட்டுக்கிட்ட வந்து அதிகமா டஸ்ட் இருக்கக்கூடிய பிளேசஸா இருக்கு அப்படின்னாலுமே அந்த எக்ஸ்போஷர்ஸ்மே ரிப்பீட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு ஒரு ரீசன்ஸா அமைஞ்சிட்டு இருக்கு. இந்த மாதிரியான மருத்துவ ஆலோசனைகளை நிறைய தெரிஞ்சுக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.